ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குக்கரையே அருமையான ஜாரா மாத்தியாச்சு. அதே மாதிரி மிக்ஸி ஜார் எப்படி சுத்துமோ அதே மாதிரி அருமையா சுத்துது. அதனால இதுக்கு குக்கர் ஜார்னு பேர் சூட்டிடலாம். இனி இந்த குக்கர் ஜாரை மிக்ஸில வச்சு ஆன் பண்ணி பாத்திரலாம். அதே மாதிரி இதை விட பெரிய குக்கர்ல பண்றதா இருந்தா இதை விட அதிக திறன் கொண்ட மோட்டருக்கு மிக்ஸியை பயன்படுத்தணும். அதே மாதிரி இதுல மாவு எப்படி அரைக்குதுன்னு அரைச்சு நேரடியாவே பாத்திரலாம். அதுக்கு நம்ம ரேஷன் கடை அரிசியை வறுத்து அந்த குக்கர் ஜார்ல போட்டு எப்படி அரைக்குன்னு பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு ரேஷன் கடை அரிசியை வறுத்தாச்சு. இப்படியே சூடான நிலையில ஜார்ல போடக்கூடாது, அதனால ஆற வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே ஆறிட்டு இனி இந்த குக்கர் ஜார்ல போட்டு எப்படி அரைக்குன்னு பாத்திரலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குக்கர் மூடியையும் மூடிட்டு அரைக்கலாம். ஆனா நம்ம வீடியோல எப்படி அரைக்குதுன்னு தெரியறதுக்காக இந்த கண்ணாடி மூடியை மூடிடலாம்.